ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான நட்ஸ் அண்ட் டேட்ஸ் கலந்த ஸ்வீட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு. ஸ்வீட் ஸ்டாலே நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான் வாங்க போகிறோம். வாங்கி நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வால்நட், முந்திரி, பூசணி விதை, பிஸ்தா, பாதாம், வெள்ளரி விதை, டேட்ஸு, நெய், இது தாங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட நான் சுகரே ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். இதுக்கு சுகர் தேவைப்படாது. நீங்கள் டேட்ஸ் நீங்கள் கிம்மியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் டேட்ஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் இதாங்க. நம்மளுக்கு நட்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் விலை கூட இருக்குது. கசகசாவும் விலை கொஞ்சம் கூட தாங்க. நீங்கள் ரொம்ப தேவையில்லைங்க, ஒரு 50 வாங்கிக்கோங்க. டேட்ஸ் மட்டும் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம சூப்பரான ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறது. வாங்க ஃபஸ்ட்டு இந்த விதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது பூசணி விதை, வெள்ளரி விதை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 25 கிராமுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எல்லாமே நீங்கள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும், அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீயெல்லாம் விட்டுறாதீங்க. சிம்மிலே வச்சு அந்த நெய்யில் அப்படியே நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தெரியும், நல்லா வறுத்து வர சொல்ல நல்ல ஒரு வாசனை வரும், கமன்னு வாசனை வரும். நட்ஸும் வேறு இருக்குது இல்லைங்களா, கூடவே கீ கூட வறுக்க சொல்ல அது நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு நெய் சொல்லவே வேணாம், வீடே மணக்கும், அந்தளவுக்கு வாசனை வரும். இது நம்ம வறுத்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. எனக்கு ஓரளவுக்கு மாறி இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேன்லேயே திரும்பவும் 25 கிராமுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு டேட்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த நெய்யில் இந்த டேட்ஸும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் நல்லா. நம்ம இந்த நெய் எல்லாமே அந்த டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகணும். ஆன பிறகு நம்ம எடுத்து இது ஆற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நெய் நல்லா உறிஞ்சிடுச்சு, அந்த பேரிச்சம்பழம் மொத்தம் உறிஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் டேரெக்டாக மிக்சியில் கூட போட்டுக்கலாம். நான் மிக்சியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபேன் போட்டு ஆற வச்சேங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும் அரைச்ச பிறகு. இப்போ அதே அகலமான ஃப்ரை பேனில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. 25 கிராமுக்கு தான் நான் விட்டுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா டேட்ஸு, அதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் அதை நெய்யில் வறுக்க உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பேரிச்சம்பழத்தில் அப்படியே கொட்டிடுங்க. எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு எல்லாத்தையுமே நீங்கள் அந்த டேட்ஸில் கொட்டிடுங்க. கொட்டி டேட்ஸும் அந்த நட்ஸும் நம்மளுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை, பூசணி விதை, கசகசா பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வறுக்கல, அப்படியே தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு மிக்ஸ் ஆனாங்க. உங்களுக்கு வந்து டேட்ஸ் பிடிக்கும்னா டேட்ஸ் நிறைய போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு நட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நட்ஸ் நிறைய போட்டுக்கோங்க. இங்கே நட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு, அதனால் நான் வந்து நட்ஸ் தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். டேட்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். டேட்ஸ் நிறைய போட்டுட்டிங்கன்னா நல்லா தாங்க இருக்கும். ஆனால் ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு துளி கூட சர்க்கரை சேர்க்கவே இல்லைங்க. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா இது நீங்கள், அதாவது நட்ஸ் பிடிக்கல அப்படின்றவங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. வயசானவங்களுக்கு ரொம்ப கொடுக்காதீங்க, ஏன்னா எல்லாமே இது கொலஸ்ட்ரால் இல்லையா நட்ஸ் எல்லாமே. அதனால் கொஞ்சம் பார்த்து அதாவது அவங்க ஆசைக்கு ஒன்று கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், வயசு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் ஆறின பிறகு நீங்கள் கையாலேயே பார்த்தீங்கன்னா லட்டெல்லாம் நம்ம பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் வெது சூடில் பிடிங்க, அப்போ தான் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெது சூடில் நான் பிடிச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இது ஒரு நீங்கள் அழகாக ஒரு கப்பில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை பிளேட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது ரெடி ஆகிடுச்சு, அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் பாதி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். மீதி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கடையிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, கடையில் ரெண்டுமே கிடைக்கும், அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். அதாவது இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணிவிட்டு கட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி ஷேப் பண்ணிடுங்க பாதி எடுத்து. இப்போ கசகசா எடுத்து கொட்டிக்கோங்க. மீதி கசகசா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு பிளேட்டில் நல்லா கொட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டேட்ஸ் ஸ்வீட் எடுத்து அழகாக அதை ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் நைஃப், நல்ல ஷார்ப்பான நைஃப் எடுத்து அழகாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நான் கட் பண்ணலை, அப்படியே வச்சுட்டேன் ஃப்ரீசரில், வேணும் அப்புறமா கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து ரவுண்ட் பண்ணது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு, நல்லா இருக்குதுங்க. நல்லா சாப்பிட்டும் பார்த்தோம், வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.